வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு தேங்காய் ஒப்புட்டு எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஒப்புட்டுக்கு மாவு பிணையும் போது பொதுவாக நம்ம மைதா மாவை மட்டும்தான் சேர்த்துவோம். ஹெல்தியர் வெர்ஷனுக்காக இன்னைக்கு மைதா மாவு கூட சிரோட்டி ரவையும் சேர்த்து நம்ம ஒப்புட்டு செய்ய போறோம். ஒப்புட்டுக்கு மாவு பிணைய 1 கப் மைதா, 1/2 கப் சிரோட்டி ரவை, இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. மாவையும் ரவையும் நீங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இலக்கமா பிணைஞ்சுக்கோங்க. நல்லா இலக்கமா பிணைஞ்சதும் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஊறின மாவுல 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சிறிதளவு எண்ணெய், இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மாவு பிணையும் போது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை சேர்த்து நல்லா இலக்கமா பிணைஞ்சுக்கோங்க. மாவு நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிணையறதை விட இன்னும் கொஞ்சம் இலக்கமா இருக்கணும். ஒப்புட்டுக்கு மாவு பிணையும் போது நம்ம குறைஞ்சது ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிணைஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு மாவு நல்லா இலக்கமா சாஃப்டா இருக்கும். பூரணம் பண்றதுக்கு 1 கப் தேங்காயை நம்ம வாணல்ல நல்லா வறுத்துக்க போறோம். தேங்காயில இருக்கிற ஈரத்தன்மை போற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அப்படி பண்றதுனால உங்களுக்கு ஒப்புட்டு ரொம்ப நாள் கெடாம இருக்கும். தேங்காய் வறுபட்டதும் 1 கப் நாட்டு சர்க்கரை அல்லது பொடித்த வெல்லம், இதையும் சேர்த்து கலந்துக்கோங்க. இது கூடவே வேக வைத்த கடலைப்பருப்பையும் நம்ம சேர்த்துனா இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறோம். அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை நீங்க தண்ணியில நல்லா அலசிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நீங்க 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைத்த கடலைப்பருப்பு 1 கப், அதை இது கூட சேர்த்து அதையும் வதக்கிக்க போறோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா நீங்க கடலைப்பருப்பு சேர்க்க தேவையில்லை. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பொருட்களும் நல்லா கலந்ததும் நம்ம மிக்ஸி ஜார்ல கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்க போறோம். பூரணம் தயாரானதும் அது சிறு சிறு உருண்டைகளா நம்ம உருட்டிக்க போறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை பூரணத்துல பாதி அளவு எடுத்து கையில நல்லா தட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா பூரணத்தை அது நடுவுல வச்சு ஃபுல்லா சீல் பண்ணிக்கோங்க. மாவு கையில ஒட்டாம இருக்கிறதுக்காக கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நீங்க எடுத்துக்கோங்க. மிதமான தீயில தோசைக்கல்ல இதை போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம மறுபக்கம் வேகிறதுக்காக திருப்பி போட்டுக்கிறோம். மிக மிக சுவையான, ஆரோக்கியமான, எளிதான தேங்காய் ஒப்புட்டு தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.